அனைவருக்கும் படைத்தனம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். டெக் விருந்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, MS Office 2021 எப்படி லீகலாக டவுன்லோட் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி நம்ம வந்து மைக்ரோசாஃப்டில் இருந்து தான் டேரெக்டாக எல்லாமே பண்ண போகிறோம். நோ எனி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட்லேருந்து நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை எப்படி மைக்ரோசாஃப்ட்லேருந்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணுறது, ஃபர்தராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் டெக் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், config.office.com. இது மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் தான் இது. ஸோ நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா க்ரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. OS வந்து 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே 64 பிட் தான் யூஸ் பண்ணுறோம். 64 பிட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் சூட்னு ஒன்று இருக்கும். இந்த ஆஃபீஸ் சூட்ஸில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 வால்யூம் லைசன்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு விசோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விசோ எனக்கு தேவையில்லை, ஸோ அப்படி விட்டுடலாம். உங்களுக்கு MS ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக வேறு என்ன இருக்குது அப்படின்னா, லாங்குவேஜ் பேக் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷில் இல்லாமல் தமிழ்லையோ இல்லை வேறு ஏதோ லாங்குவேஜில் உங்களுக்கு அடிஷ்னல் லாங்குவேஜ் பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாங்குவேஜ் பேக் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு அது தேவைப்படல, ஸோ நான் கொடுத்துட்றேன். இது லேட்டஸ்ட்டு வெர்ஷனாகவே எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டவுன்லோட் பண்ண போகிற இந்த பேக்கில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, MS ஆக்சஸ்ஸு, ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ் இது ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் MS OneNote, பவர் பாயிண்ட்டு, டீம்ஸு, எக்ஸல்லு, OneDrive, டெஸ்க்டாப், அவுட்லுக், பப்ளிஷர் அண்ட் வேர்டு, MS வேர்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதில் பண்டிலாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது பப்ளிஷர் வேணான்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் தென் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷ்னல் இல்லை, இந்த ஒரிஜினல் பேக்கே வந்துட்டு என்ன லாங்குவேஜில் வேணும் அப்படின்றது தான். இது எல்லாமே எனக்கு இங்கிலீஷில் தான் வேணும், அதனால் அப்படியே நான் விட்டுறேன். அண்ட் தென் இன்ஸ்டலேஷன் இது ஒன்றும் நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவை இருக்காது. அப்டேட் அண்ட் அப்கிரேட் ஆப்ஷன், இன்கேஸ் உங்களுக்கு அப்டேட் தேவையில்லை, எனக்கு வந்து நான் தேவைப்பட்டால் அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் லைசன்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 வால்யூம் லைசன்ஸ் வந்து இது ஒரிஜினலாக அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு கீயை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இது எதுவும் தேவைப்படாது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னலாம் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ஸோ அதுவும் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரேஷன் இஸ் இன்கம்ப்ளீட். ஓகே, ஸோ லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கேன். யூஎஸ் வச்சுக்கலாம். அடிஷ்னல் லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கங்க. செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அந்த செட்டிங்ஸில் வந்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் XML ஃபார்மட் அப்படின்னு அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அது ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த லைசன்ஸ் டேர்ம்ஸில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு டவுன்லோட்ஸில் இருக்குது, நான் டவுன்லோட்ஸ் வந்து காப்பி பண்ணி டெஸ்க்டாப் கொண்டு வந்துடுறேன். இது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல். டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் 2021 அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க. நேம் வச்சுட்டு நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் XML டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின்
ஆஃபீஸ் நம்ம எப்படி கஸ்டமைசேஷன் டூல் எடுத்தோமோ அதே மாதிரி ஆஃபீஸில் ஸோ டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட லிங்க் இருக்குது இல்லைங்களா, டவுன்லோட் ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிப்ளாய்மெண்ட் டூலை அந்த டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. லைசன்ஸ் டேர்ம்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, எம்எஸ் ஆஃபீஸ் 2021. அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ என்ன ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதாங்க அந்த ஃபைல்ஸ். ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு XML ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். அது இல்லாமல் MS Office 365 2019-21 ஸோ அதுக்கான ஒரு செட்டப் ஃபைல் ஒன்று டெம்பரரியாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 7.08 MB தான். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சர்ச்சில் CMD அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டோட ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. ஸோ இந்த பாத் ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துங்க. அதாவது சியில் விண்டோஸில் 32 சிஸ்டம் 32ல் நம்ம ரன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இப்போது நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரோட ஃபுல் பாத்தை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஏரியாவில் வந்துட்டு CD ஸ்பேஸ் காப்பி பண்ணியிருந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு கூகுள் சர்ச் என்ஜினில் போயிட்டு ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து 2021 அதாவது MS Office 2021 நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் 2021 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, டிப்ளாய் ஆஃபீஸ் LTSC2021, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் த ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா create a configuration.xml ஃபைல்னு வரும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா configuration.xml இந்த கமாண்டை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இஸ் இன்ஸ்டாலிங் த பேக்ரவுண்ட் ஒரு 53% போயிட்டுருக்கு. ஸோ டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ சேம் டைம் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆஃபீஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. MS வேர்ட் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும், ஜஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ். ஸோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட்டட் ஆகிருக்கு. MS Office 2021 இன்ஸ்டலேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட டெக் விருந்து சேனலோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.